இந்த நாள் ஆகஸ்ட் 28 2024 புதன்கிழமை, குரோதி வருடம், ஆவணி மாதம் 12ஆம் திருநாள், மிருகசீரிஷ நட்சத்திரம், மிதுன ராசி, தசமி திதி, மத்தியானம் 3:53 வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரம் தான். மிருகசீரிஷ நட்சத்திரம்ங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம். காலபுருஷனுக்கு 3ஆம் வீட்டில் செவ்வாய் இப்போ உட்கார்ந்துருக்கு. கோச்சாரத்திலே செவ்வாய் அங்கே தான் இருக்கார். சந்திரனும் கொண்டு போய் அவருடைய சாரத்தில், அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம் சொல்லக்கூடிய செவ்வாயுடைய சாரத்தை வாங்க போகிறார். அதுவும் இந்த நாள் பார்க்கும்பொழுது விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம், விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். கோவப்பட வேண்டாம், ஆத்திரப்பட வேண்டாம். பணம் கல்கண்டு இருந்தால் வாயில் போட்டு போங்க. நரசிம்மரை வழிபாடு பண்ணிட்டு போங்க. எந்த விதமான பிரச்சனைக்குள்ளேயும் நீங்கள் மாட்டாமல் இருப்பீங்க. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடியது உபஜயஸ்தானம். உபஜயம்னா வெற்றி பெறக்கிற முன்னாடி எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று திட்டம் தீட்டுதல். அதில் செவ்வாயும் சந்திரனும் இணைந்திருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர்களாக நீங்கள் அத்தனை பேரும் மாற போகிறீங்க. இளைய சகோதரன் சகோதரி மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது. வீடு நிலப்புறன்கள்லாம் விற்காம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்றைய நாள் ட்ரை பண்ணிங்கன்னா வித்துடலாம். செம்ம பணம் வரும். நிறைய பேருக்கு எல்லாம் ஃபாஸ்ட்டாக இன்றைய நாள் நடக்கும். மெயினாக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே நிவர்த்தியாகும். ஆண்களுக்கு, பெண்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளை பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்களில் சித்த கவனம் தேவை. நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. சாம்பல் நிறத்தை யூஸ் பண்ணுங்க, கூலாக உங்கள் வேலையை முடிக்கலாம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்நாள் வரை செவ்வாய் உங்கள் கூடவே இருந்தார், உங்கள் ராசியிலேயே இருந்தார். நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் கோபம், நமக்கே தெரியாமல் ஒரு ஃபாஸ்ட்னஸ், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணுறாரு, செவ்வாய் கிளம்பி மிதுனத்துக்கு போயிட்டார். பா, பிரச்சனை முடிஞ்சுதுரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் நம்மக்கிட்ட இருந்து வெளியே போயிடுத்துனாவே மனசாந்தியாக இருக்குமாம்மா. அந்த சாந்தத்தை எந்த கிரகம் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா குரு தான் கொடுக்கும். அந்த குரு உங்கள் லக்னத்திலே உட்காந்துருக்கார், உங்கள் ராசியிலே உட்காந்துருக்கார். அப்போ என்ன அர்த்தம், உங்களுக்கு தேவையான பண வரவுகள் வரும், பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். மனசாந்தி இருக்கும் பொழுது தப்பான முடிவுகள் எடுக்க தோணாது, பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபேமிலியில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, நிலப்புலன்களில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, டெக்னாலஜியில் நிறைய அப்டேட் கொடுக்கக்கூடிய, நீங்கள் பண்ணக்கூடிய புதுசாக நம்ம கற்றுக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். இல்லத்தரசிகள் அத்தனை பேரும் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் புல்லட் மாதிரி இருக்கும் நிஜமாவே. ஏன்னா செவ்வாய் அந்த இடத்துல உட்காரும் பொழுது அவ்வளோ தீக்ஷணமாக சொல்வீங்க. நிறைய பேருக்கு பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். நம்பிக்கையோடு இருங்க, நினச்சதெல்லாம் கை கூடக்கூடிய அற்புதமான இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் யூஸ் பண்ணுங்கள். மகான்கள் வழிபாடுல ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியோடைய வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயணங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, மோட்டார் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதே மாதிரி விரைந்து எந்த விஷயத்த கடன்னு முடிப்போமோ அந்த மாதிரி தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த நாள் கொஞ்சம் ஃபாஸ்ட்னஸை ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அந்த பதட்டமாகவே நிறைய விஷயங்கள் ஓடின்னு இருக்கும். நீங்கள் மாற முடியாது. லக்னத்தில் செவ்வாய் சந்திரன் சேரும் பொழுது தலைப்பகுதிகள் கவனமாக இருக்கணும். தலைவலி, சின்னதாக ஸ்க்ராட்ச், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. 2 நாள் எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸ்லோங்கிறதே இருக்காது, எல்லாமே ஃபாஸ்ட்டு. யாருக்கெல்லாம் இந்த பிபி, சுகர், கொலஸ்ட்ரால்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. காலபுருஷனுக்கு 3ஆம் வீடு. அதனால் நிறைய பேருக்கு சகோதர சகோதரிகள் மூலியமாக சின்ன சின்ன அசம்பாவிதங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். ஆனால் நிறைய பேருக்கு இந்த நாள் எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் நடக்காத ஒரு விஷயம் இது நடக்கவே நடக்காதுன்னு விட்டுருப்போம்ல, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த நாள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். அதுவும் பெண்களுக்கு ரொம்பவும் யோகமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டிரம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அரையஸ்தானத்துல செவ்வாய் சந்திரன் ரெண்டுமே சேர்ந்து செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார். வாழ்க்கை துணையின் மூலியமா சின்ன பிரச்சனைகள், வாழ்க்கை துணைக்கு இழப்பு, கொஞ்சம் பண நஷ்டம், நல்ல விஷயங்கள் கிடையாது, கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு. மெயினாக மொபைல், லேப்டாப், கம்யூனிகேஷன், வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படக்கூடிய நாள். சில பேர் சில தகவல்களை சொல்லாமல் இருக்கிறதே நல்லது. அது சொல்லும் பொழுது நமக்கு மனசு ஒரே பதட்டமாக இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த நல்ல தகவலாக இருந்தாலும் கேளுங்க, பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான சாட்சாத் கொண்டு போய் காலில் விழுந்துருங்க. சுவாமி நீ தான், எனக்கு வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி முருகனை காலில் விழுந்து வணங்குங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ப்ரௌன் நிறத்தை யூஸ் பண்ணுங்க.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் சந்திரன் உட்கார்ந்துருக்கார். மூத்த பெண்ணின் மூலியமா லாபம். அதே மாதிரி யாரெல்லாம் மூத்தவங்க இருக்காங்களோ, அண்ணன் தம்பிகளில் மெயினாக அண்ணன் யார் இருக்காங்களோ அவங்க மூலியமாக லாபம். நிறைய பேருக்கு இன்றைய நாள் சர்டிஃபிகேட் கிடைக்கும். நிறைய பேருக்கு பாராட்டு மழை குவியும். நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம். சில பேருக்கு வீடு ரெஜிஸ்டர் பண்ணி வீட்டுக்கு கைக்கு வரும், பத்திரங்கள் கைக்கு வரும். இந்த மாதிரி ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கும். டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். நிறைய பேருக்கு இடமாற்றம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். உங்கள் அண்ணன் தம்பி கூட நீங்கள் சேருவீங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். அதில் உங்களுக்கு ஒரு வெற்றியும் பதிவு செய்யக்கூடிய அற்புதமான நாள். ஸ்ரீராம சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா செவ்வாய் சந்திரன் எந்த நாளில் சேர்றதோ அந்த நாளில் உங்களுக்கு பெரிய தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கும். நிறைய பேருடைய தொழிலில் பிஸ்னஸில் கடந்த ஒரு 6 மாதமாக 4 மாதமாக முடங்கி கிடக்கும். லக்னத்தில் கேத்து கிராஸ் ஆகி வெளியே போகிற வரைக்கும் உங்களை படுத்தும். ஹஸ்த நட்சத்திரத்துக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. உத்திர நட்சத்திரத்துக்கு இப்போ ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத கூட்டணி இதெல்லாம் நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸே தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் அமைவாங்க. நிறைய பேர் அலர்ட்டாக இருக்கணும். அதில் ஒரு பெரிய சூக்ஷ்மம் உள்ள புதஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள். வேலைகளில் சிறந்து விளக்கும், டவுட்டே கிடையாது. வண்டி வாகனங்கள், சூடான விஷயங்கள், அதே மாதிரி மோட்டார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கனரகம் சார்ந்த விஷயங்கள், இந்த டெக்னாலஜி பேஸ்டு கோர்சஸில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். வண்டி வாகனங்கள் விற்பனையாளர்களுக்கும், செகண்ட் ஹேண்ட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும், பெண்களுக்கும் அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். மாரியம்மன் வழிபாடு பண்ணுங்க, நினைச்சது கை கொடுப்பா. ராசியா நிறம் டார்க் கிரீன் கலர். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருக்கும் பொழுது வண்டி வாகனங்கள்ல பெரிய யோகமாமா. மலை பிரதேசங்களுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள். நீங்க லைஃப்ல ஒரு வெளிநாடுக்கு போகணும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணி போகாம இருந்தீங்கன்னா இப்ப பண்ணுவீங்க. அது எல்லாமே அடுத்த 20 நாள்ல நடக்கும். ஒரு விரைந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மலையப்ப சுவாமியோடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு. அதனால பொதுவாக உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நடக்கும். கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள். தான தர்மங்களுக்கு உத்தமமான நாள். மலையப்ப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். கம்யூனிகேஷன்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இளைய சகோதரன் சகோதரிகள் மூலியமா வரக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்து நீங்க செயல்படணும். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் சந்திரன் சேரும் பொழுது வீட்டில் மூத்த பெண்மணிகளுடைய உடம்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோபதாபங்கள், பிபி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. என்ன பண்ணுற நாள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்து விட்டு எதை பண்ணாலும் பெரிய ஏற்றம். சூடான விஷயங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, இன்சூரன்ஸ் செக்டாரில் இருக்கீங்க, நான் டெய்லியும் போனால் தான் எனக்கு வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, விவசாயிகளுக்கு கூட நல்ல நாள். உட்காந்து காலையில் 8 மணிக்கு போய் உட்காந்தா சாயந்தரம் 6 மணிக்கு தான் சார் நான் எந்திரிப்பேன் என் வேலையிலேருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் அத்தனை பேருக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ராசியா நிறம் கரு நீல நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் யாரை பார்த்தாலும் இன்றைய நாள் ஒரே டென்ஷனாகவே இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களுடைய நிலைமையை, உங்களுடைய ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் சாந்தமாக இருங்க. 7ஆம் இடம்னா கலத்திரஸ்தானம். அதுவும் மெயினாக பெண்களுக்கு நான் சொல்கிறேன். நிறைய நல்ல விஷயங்களும் பெண்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள்னால நிறைய ப்ரெஷர் இருக்குது. வாழ்க்கை துணைக்கு பெரிய ப்ரெஷர் இருக்குது. வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகணும். எந்த வியாபாரம், எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நிற்க நேரம் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பீங்க. பயப்படாமல் நீங்கள் எல்லா விஷயத்தையும் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் கரு நீல நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சத்ருக்களை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் என்ற நாள் உருவாகும். ஏன்னா 6ஆம் இடம்னா சத்ரு, 6ஆம் இடம்னா ருணம். செவ்வாய் சந்திரன் தொடர்புனா யாரெல்லாம் பெட்ரோல் பங்க் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்குலாம் அத்தனை பேருக்கும் சரியான ஏற்றம். பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்யக்கூடிய ஆளாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் உணவகத்தில் வேலை செய்கிறீங்களோ அவங்களுக்கு நல்லாயிருக்கும். தள்ளு வண்டி கடை வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மோட்டார் சம்மந்தப்பட்ட வேலைகளில் இருக்கக்கூடிய நபர்கள், ப்ரொடக்ஷன் ரேங்கில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கிச்சனில் வேலை செய்கிறீங்க,
சில பேர் பரோட்டா மாஸ்டர்லாம் சொல்லுவோம், டீ மாஸ்டர்லாம், அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இன்றைய நாள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன பணம் கேட்குறீங்களோ உடனே நடக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் கடன் வாங்குற மாதிரி ஒரு நிலைமை வரலாம், கடன் கிடைக்கும். இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய ஏற்றங்கள் இருக்குது. விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கண்டிப்பாக தேவைப்படும். வீட்டில் அந்யோன்யம் இல்லாமல் வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணையோடைய உடல்நிலைகளில் சற்று அக்கறை கவனம் காட்ட வேண்டிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு, மனை, வாகனங்கள், புரோக்கரேஜ் அண்ட் கமிஷன், அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கக்கூடிய நபர்கள், விளையாட்டு துறைகளில் பெரிய சாதனை. இந்த மாதிரி நபர்கள் அத்தனை பேருக்கு இந்த நாள் சூப்பராக இருக்கும். ஆனால் என்னன்னா, அவங்க பசங்க செம்ம ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. பசங்களுடைய விஷயங்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரெண்டு நாள் உங்கள் பசங்களை கொஞ்சம் விட்டு பிடிங்க, தப்பு இல்லை. எல்லாமே நமக்கு சொன்ன மாதிரி தான் நடக்கணும்னு அதிகப்படமான கோபம் உங்களுக்கு வரும். 5ஆம் இடத்துல செவ்வாய் சந்திரன் சேர்ந்துன்னா அவங்கள மாதிரி ஒரு டென்ஷன் பார்ட்டி யாருமே கிடையாது. பணப்புழக்கத்தில் தாராளமாக இருக்கும். வீடு, மனை, வாகனங்கள் விற்கணும்னா நல்லா இருக்கும். ஆனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பி கிட்ட சண்டை போடாமல் இருந்தாவே நீங்கள் நல்லா இருப்பீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்மணிகள்லாம் தயவு செய்து கொஞ்சம் சாந்தமாக இருங்க. என்ன நினைச்சாலும் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் பொறுமையாக செயல்படுவது ஏற்றத்தை கொடுக்கும். முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருநீல நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் அம்மாவுடைய டென்ஷன் என்றெல்லாம் நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா 2 விஷயங்கள் சொல்லுவோம். சந்திரன்னா தாயார், செவ்வாய்னா கோவம். ரெண்டுமே சேர்ந்து கரெக்டாக செவ்வாயோடைய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறது. வீடு, மனை, வாகனங்கள் மாற்றம். வீட்டில் தண்ணி பைப்புக்காக செலவு, வண்டி வாகனங்களில் பெட்ரோல் டேங்காக செலவு, என்ஜின் ஆயில் மாற்றுறது, திட்டம் தீட்டி ஒரு விஷயத்தை டிராயிங் போட்டு ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும்னா அதில் எல்லாம் சின்ன குளறுபடி. ஆனால் மற்றது எல்லாமே செட் ஆகும். இந்த நாள் வாழ்க்கை துணையோடைய ஹெல்த்லேயும் பசங்களுடைய கால் பாதங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது, ஒரு படபரப்பு, ஒரு பிபி மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு போகும். உட்காந்து நல்ல யோகாசனம் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அகத்தியர் வழிபாடு பண்ணுங்கள், நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு கேட்டால், சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம், தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம், மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பெறக்கூடிய நபர்களுக்கு அபாரமான மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மற்ற அனைவருக்குமே கொஞ்சம் கோபதாபங்கள் குறைச்சி, ப்ரெஷரை குறைச்சிருந்தால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அனைவருக்கும் இன்றைய நாள் எல்லா விதங்களிலுமே மனசாந்தி சுவாமி கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.